நீதியுள்ளவர் என்பதால் கோபம் உண்டு, இரக்கமுள்ளவர் என்பதால் மீட்பு உண்டு. மறுபடியும் மறுபடியும் நாம் தவறு செய்தாலும் மன்னிப்பு உண்டு என்பதற்கு காரணம் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பு ஒன்றே. முந்தைய அதிகாரங்களில் தண்டனையை கொடுத்த அதே யாவே இம்முறை மன்னிக்கிறார், அரவணைக்கிறார். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் 1000 வருடம் அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதையும் சகேரியா இந்த 8ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். வேத பாடத்தில் என்னோடு இணைந்து ஒன்றாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் சகேரியா. சகேரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது எபிசோட். ஒரு சின்ன ரீகேப்ங்க. அதாவது முதல் 6 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 8 தரிசனங்கள் சகேரியாவிற்கு கிடைத்தது, அதுவும் ஒரே இரவில். 7வது அதிகாரம் ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன பார்த்திருந்தோம்? கர்த்தருடைய கோபம். இந்த அதிகாரத்தில் அப்படியே உல்டா 8ஆம் அதிகாரம் அவருடைய இரக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். 9 முதல் 14 வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டைல்ல இருக்குங்க. அது எப்படின்னா, முதல் வருகையை பற்றியும் எழுதியிருக்கும். நாம் இருக்கும் இந்த காலம், அதாவது இஸ்ரேல் தங்கள் நிலத்திற்கு வந்த பின்பு அதுக்கு ரிலேட்டடான போர்கள், அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றியும் அழகாய் எழுதியிருப்பார், எஸ்பெஷலி எண்ட் டைம்ஸ். ஸோ இவ்விதமாக நீங்கள் இந்த புத்தகத்தை பிரித்து கொண்டால் எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் இதை கூறினேன். நான் இதுவரைக்கும் இதை சொல்லலை. சரி, இப்பொழுது வசனத்திற்குள் கடந்து செல்லலாம். சகேரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சேனைகளுடைய யாவேவின் வார்த்தையானவர் வந்து கூறுகிறார், நான் சீயோனுக்காக கடும் வைராகியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராகியம் கொண்டேன் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார். எத்தனை முறைங்க சேனைகளின் யாவே வருது தெரியுமா? இந்த அதிகாரத்தில் 23 வசனங்களில் 15 முறை எதிரொலிக்கிறது. சேனைகளுக்கே நான் தாண்டா தளபதி அப்படின்றாரு. அந்த அதிகாரத்தோடு பேசுகிறார். சரி, லெட் அஸ் ப்ரொசீட். சேனைகளின் யாவேவின் வார்த்தையானவர் மறுபடியும் வருகிறார். ஆனால் இம்முறை அழிப்பதற்கான செய்தியோடு அல்ல, மாறாக மன்னிப்பதற்கும் இணைத்து கொள்வதற்கும் நித்திய மகிழ்ச்சியை பிரகடனப்படுத்தவும் வருகிறார். ஒரு நல்ல நியூஸ்ல அது. இந்த அதிகாரத்தின் மைய கருத்தே இப்படி எடுத்துக்கலாம் நீங்க. அழைக்கப்பட்டவர்கள் மறக்கப்படுவதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், சீயோனுக்காக வைராகியம் கொண்டிருக்கிறேன். இந்த சீயோனின் மீது வைராகியம் என்பது சுத்திகரிக்கப்பட்ட எருசலேம் மீது வைராகியம் என்பதுதான் பொருள். இன்றைக்கு இருக்கிற எருசலேம் கிடையாது. சகேரியாவின் புத்தகம் 3ஆம் வசனம், நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் செய்வேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய யாவேவின் மலை பரிசுத்த மலை என்றும் அழைக்கப்படும் என்று யாவே சொல்லுகிறார். எருசலேம் சத்திய நகரம் என்றும் பரிசுத்த மலை என்றும் அழைக்கப்படும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுதான் இன்றைய யதார்த்தமா என்று கேட்டால் இல்லையே. பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரான வாழ்க்கை முறைகளை அநேகர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். எஸ்பெஷலி டெல் அவீவ். LGBTQ ABCDEFGH இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஆசியாவிற்கே டெல் அவீவ் தான், இஸ்ரேல் தான் தலைமை இடமாக இருப்பது என்பது இஸ்ரவேலின் தேவனுக்கு வேதனைக்குரியது, கோபத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிற்கு பிறகு எருசலேம் முற்றிலும் மாறிவிடும். ஆனால் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. 4 மற்றும் 5ஆம் வசனம். சேனைகளின் யாவே கூறுகிறார், முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற வயதான ஆண்களும் பெண்களும் திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும். வேதம் தெருக்களில் வயதான ஆண்களும் பெண்களும் இருப்பதை ஆசீர்வாதம் மற்றும் மறு சீரமைப்பின் அடையாளமாக கருதுகிறது. யோபு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு நினைவூட்டுவது என்ன? முதியவர்களிடம் ஞானமும் நீண்ட ஆயுளில் புரிதலும் உண்டு. நீதிமொழிகள் 16:31 நரைமுடியை மகிமையின் கிரீடம் என்று அழைக்கிறது. 6ஆம் வசனம். சேனைகளின் யாவே சொல்கிறது என்னவென்றால், அது இந்த மக்களில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாக இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார்.
உங்களுக்கு தாங்க அது பெரிய விஷயம், எனக்கு ஒன்றும் இல்லைன்றாரு. இங்கே சில விஷயம் நோட் பண்ணணும். மீதமுள்ளவர்கள் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமானது. இஸ்ரவேலர் அனைவரும் யாவேவை விட்டு விலகி சென்றபோது உண்மையுள்ளவர்களாக இருந்த ஒரே ஒருவர் தான் என்று நம்பி எலியா கூக்குரலிட்ட போது யாவே கூறுகிறார், தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணாத, பாகாலுக்கு வணங்காத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் எலியாவின் செவிகளில் கேட்டது. நல்லா நோட் பண்ணுங்கத. இந்த எண்ணிக்கை இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது அழைக்கப்பட்ட இனத்தில் 1.5% குறைவானது என்பது குறிப்பிடத்தக்கது. கால்குலேட் பண்ணி பாருங்க. அதே நிலைமை தான் நமக்கும். அப்படின்னா என்ன ஆவறது? 250 கோடியில் 1.5%னா டூ யர் மேத். அழைக்கப்பட்ட அநேகரில் சிலர் மட்டுமே நித்திய ஜீவன் பெறுவார்கள் என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டும். விசுவாசத்தில் நிலைத்து நின்றால் நாமும் குறுகிய வாசலை கடந்து நிறைவான நித்திய வாழ்க்கையை பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. இட் இஸ் நாட் எ ஈஸி ரோட். 7 மற்றும் 8 வசனம். இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலிருந்தும் என் மக்களை நான் காப்பாற்றி அவர்களை நான் அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான மக்களாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார். ஜக்கரியா தீர்க்கதரிசி மூலம் யாவே ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியை கொடுக்கிறார். பூமியின் ஒவ்வொரு மூலையில் இருக்கும் தம் மக்களை அவர் கூட்டிச் சேர்த்து எருசலேமில் வசிக்க அவர்களை மீண்டும் கொண்டு வருவார். இது வெறும் உடல் ரீதியான திரும்புதல் அல்ல, மாறாக ஒரு உடன்படிக்கை மறுசீரமைப்பு. இருப்பினும் ஜக்கரியா 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கப் போவது கடைசி நாட்களில், அதாவது மேசியா வருவதற்கு முன்பு யூத மக்களில் 2 நபர்கள் மாண்டு விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதமுள்ளவர்கள் மட்டுமே சுத்திகரிக்கப்படுவார்கள். அதையும் நம்ம படிக்க போறோம். தேசமும், அதாவது நிலமும் சுத்திகரிக்கப்படும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலராகிய பவுல் வார்த்தைகளை எதிரொலிக்கிறது. முழு இஸ்ரவேல் ஜனமும் ரட்சிக்கப்படும். அப்படின்னா எல்லாரும் இல்ல, சுத்திகரிக்கப்பட்ட முழு இஸ்ரேலும் ரட்சிக்கப்படும். 1000 வருடம் அரசாட்சியிற்குள் பிரவேசிப்பார்கள். தானியேல் புத்தகம் படிக்கும் பொழுதும் நான் இதை கூறியிருந்தேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலாம், நாம் தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தின் விளிம்பில் நிற்கிறோம். இன்று நாம் காணும் இஸ்ரேல் மேசியாவின் 2ஆம் வருகையிற்கு பின்பு தலைகீழாய் மாறிவிடும். 9ஆம் வசனம். சேனைகளுடைய யாவேவின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்கிறவர்களே, உங்கள் கைகள் திடப்படக்கடவது என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் முதலாவதாக சோர்வடைந்த மீதியானவர்களுக்கு யாவே ஆறுதல் கூறுகிறார். அது ரொம்ப தெளிவாக தெரியுது. பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தவர்களுக்கு, மங்கிப்போன நம்பிக்கையை பற்றி கொண்டவர்களுக்கு அவர் ஒரு தெய்வீக உறுதிமொழியை கொடுக்கிறார். அது என்ன? நீங்கள் மறக்கப்படுவதில்லை. அவருடைய வாக்குறுதிகள் இன்னமும் நிலைத்து நிற்கிறது. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, டேஞ்சரஸ் அது. 2வது, கடைசியில் ஆலயம் கட்டப்படும் என்று இங்கிலீஷில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கும். இதுக்கு 2 பொருள் இருக்குங்க. அவர்களுடைய காலத்திற்கும் பொருந்தும், கடைசி காலத்திற்கும் பொருந்தும். இது 2வது ஆலயத்தை பற்றி மட்டுமல்ல. முந்தைய வசனங்களிலேயே நாம் என்ன பார்த்தோம்? யூதர்கள் பாபிலோனிலிருந்தும் வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் திரும்பி வருவார்கள். கிமு 722 அசிரிய தேசத்து ராஜாவால் சிதறடிக்கப்பட்ட 10 கோத்திரமும் திரும்பவும் தங்கள் நிலத்திற்கு வரும். இந்த தீர்க்க தரிசனம் 1948 முதல் இஸ்ரேல் மக்கள், ஆலியா என்று கூறுவார்கள், நிலத்திற்கு திரும்புதல் அது நடக்கத் தொடங்கிவிட்டது. ஆனால் முழுமையடையவில்லை. நிறைய பேர் இன்னும் ஃபாரின்லேயே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அவர்களுடைய நிலத்திற்கு கட்டாயம் திரும்புவார்கள். வெயிட் பண்ணி பாருங்க, நான் திரும்ப சொல்லின்னு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஜெருசலேமில் டெம்பிள் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. இதை குறித்தும் நான் பலமுறை பேசியிருக்கேன்.
அவங்க ஒரு மாடலை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் செக்கும் பண்ணலாம். இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் 3வது தேவாலயத்தினுடைய ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறார்கள். எவ்ரிதிங் இஸ் ரெடி ரைட் ஃப்ரம் த ட்ரெஸ். ஆசாரியர்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, மெனோரா வந்துட்டு பல கிலோ தங்கம், எல்லாமே ரெடியாக இருக்கு. ஆனால் அந்த தேவாலயம் அந்தி கிறிஸ்துவிற்கு தயாராகிறது. எசேக்கியேல் 40 முதல் 48 அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தேவாலயம் வரும். அது 1500 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச். அது கட்டுறதுக்கு இன்னைக்கு எருசலேமில் இடமே கிடையாது. ஸோ ரெடியாக போகிற டெம்பிள் ஆன்டி கிரைஸ்ட் டெம்பிள், அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, வேறு வழி இல்லை. 10 மற்றும் 11 வசனம். இந்நாட்களுக்கு முன்னே மனிதனுடைய வேலையால் பலனுமில்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனுமில்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமில்லை, எல்லா மனிதர்களையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்கச் செய்தேன். இப்போதோ இந்த மக்களில் மீதியானவர்களுக்கு, மறுபடியும் பாருங்க அந்த வார்த்தையை, நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார். இந்த வசனங்கள் யாவே தான் தம்முடைய மக்கள் மீது கஷ்டங்களை கொண்டு வர அனுமதித்தார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. வேலைக்கேற்ற கூலி இல்லை, அமைதியின்மை, எண்ணிலடங்கா சச்சரவு, ஒருவருக்கொருவர் பகை, விரோதம், இவைகளெல்லாம் இஸ்ரவேலர்களின் கீழ்ப்படியாமையினால் வந்த தண்டனையே. ஆனால் இப்போது நியாய தீர்ப்பை கொண்டு வந்த அதே யாவே கடைசி நாட்களில் இரக்கம் காட்ட முடிவு செய்துள்ளார். மீதமுள்ளவர்கள், அதாவது சுத்திகரிக்கப்பட்டவர்கள், முன்பு போல துன்பங்களை அனுபவிக்க மாட்டார்கள். அவர்களின் இருதயங்களை மறுசீரமைப்பு செய்து ஆசீர்வதிக்க மனம் கொண்டுள்ளார் சர்வவல்ல சேனைகளின் யாவே. ஆமேன், அல்லேலூயா. 12 வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், நிலம் அதன் விளைச்சலை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த மக்களின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சொந்தமாக்கிக் கொள்ள கட்டளையிடுவேன். இந்த வசனம் சமாதானத்தோடு விதைப்பதும் அறுவடையையும் குறிக்கிறது. வெண்பனி, மிகுந்த திராட்சை கொடிகள், இவையெல்லாம் போரின் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக ஏற்கனவே இஸ்ரேலில் நிகழத் தொடங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்கு கூறியிருப்பது மீதமுள்ளவர்கள், அதாவது அந்தி கிறிஸ்துவின் நாட்களை கடந்து வென்று வந்த யூதர்கள் முழுமையாய் அனுபவிப்பார்கள் என்பது. அழைக்கப்பட்ட எல்லோரும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அடுத்த 1000 வருடம் அரசாட்சியிற்குள் பிரவேசிப்பார்கள். அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இன்று செவிகூடாத அநேகர் உணர்ந்து மனம் திரும்பி இரத்த சாட்சியாக மரித்து நம்மோடு இணைவார்கள் என்பது வேதனையோடு கலந்த ஒரு இன்பச் செய்தி என்று கூறலாம். அதை தவிர்க்க இன்றைக்கே நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். 13 வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருப்பதற்காக நான் உங்களை காப்பாற்றுவேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. யூதர்கள் சென்ற இடமெல்லாம் சாபமாக மாறிய காலம் முடிந்து ஆசீர்வாதமாக மாறுவார்கள் என்று யாவே உறுதியளிக்கிறார், ஊக்குவிக்கிறார். அதோடு கூட பயப்படாதீர்கள், வலிமையாக இருங்கள், நான் நிறைவேற்றுவேன் என்கிறார். பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல, நீதி நிறைந்த நீதியரசர். 14 மற்றும் 15 வசனம். சேனைகளின் யாவே சொல்கிறது என்னவென்றால், உங்கள் முன்னோர்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமிற்கும் யூதாவிற்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். மறுபடியும் சொல்றார். தவறு செய்தபோது தீர்ப்பளிக்க தயங்காத யாவே அன்பின் நிமித்தம் நன்மை செய்ய விரும்புகிறார். கிருபை நிரம்பி வழிகிறது. இதைவிட வேறு என்ன உறுதியை நாம் அவரிடம் கேட்க முடியும்? 16 மற்றும் 17 வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் அடுத்தவனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்றபடி நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் தீங்கு நினைக்காமலும் பொய் சத்தியத்தின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள்.
இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று யாவே சொல்லுகிறார். யாவே இங்கு சடங்கையோ அல்லது யூதருக்கே உரித்ததான சட்டங்களையோ கூறவில்லை, மாறாக மனசாட்சிக்கு உட்பட்ட ஒழுக்க முறைகளை எடுத்து காட்டுகிறார். காலத்தால் அழியாத நேர்மை, நீதி, நன்மை, அன்பு, ஒழுக்கம் என்ற காரியங்களை கடைபிடிக்க வலியுறுத்துகிறார். இவைகள் எல்லோருக்கும் பொருந்தும். அப்படி செய்யாதவர்களை நான் வெறுக்கிறேன் என்கிறார். 18 மற்றும் 19 வசனம். சேனைகளுடைய யாவேவின் வார்த்தையானவர் என்னிடம் வந்து கூறினார், 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார். Let us try to break it down. இந்த உபவாசங்கள் ஒவ்வொன்றும் இஸ்ரேலின் வரலாற்றில் மிகுந்த சோகத்தை அளித்தது. என்னதுங்க அது? 4வது மாதம் எருசலேம் மதில் இடிக்கப்பட்டது. எரேமியாவின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் இதை குறிக்கிறது. 5ஆம் மாதம் தேவாலயம் இடிக்கப்பட்டதை குறிக்கிறது. எரேமியா 52 12 முதல் 13 வரை. 7வது மாத உபவாசம் கெதலியாவின் படுகொலை. எரேமியா 41ஆம் அதிகாரம். இதற்கு முன்பு பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டோரி. 10வது மாத உபவாசம் பாபிலோனிய முற்றுகையின் ஆரம்பம். ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் நெபுகத்நேசார் சீஜ்னு சொல்லுவாங்க. 2 ராஜாக்கள் 25:1. இந்த உபவாசங்கள் சிறையிருப்பு நாட்களின் கண்டுபிடிப்பு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் அறவே இல்லை. யாவே தம்முடைய கிருபையினால் அவருடைய மீட்பு திட்டப்படி இந்த துக்க நாட்களை மகிழ்ச்சியான பண்டிகைகளாக மாற்றுவதாக வாக்குறுதி அளிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வசனத்தை இது நினைவுபடுத்துகிறது. 20 முதல் 23 வசனங்கள். இன்னும் மக்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் யாவேவுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்யவும் சேனைகளின் யாவேவை தேடவும் துரிதமாக போவோம், வாருங்கள், நானும் போகிறேன் என்று சொல்வார்கள். அநேக மக்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் யாவேவை தேடவும் யாவேவுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்யவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித மொழிகளை பேசுகிறவர்களாகிய அந்நிய மக்களில் 10 மனிதர்கள் ஒரு யூதனுடைய ஆடையின் தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் யாவே சொல்லுகிறார் என்றார். இவ்வசனங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சில முக்கிய அம்சங்கள். அந்நாளில் பல தேசங்களிலிருந்தும் பல மொழிகளிலிருந்தும் மக்கள் நாங்கள் உங்களுடன் வருவோம், ஏனென்றால் சர்வவல்லவர் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு மொழியிலிருந்தும் 10 நபர்கள் எருசலேமுக்கு பயணிக்க விருப்பம் தெரிவித்து ஒரு யூதனின் அங்கியை ஒட்டி கொள்வார்கள். இந்த நாளில் சர்ச்சினுடைய ரெவலேஷன் இல்லைல்ல, அதனால ஜூவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கு. சரி, இருக்கட்டும். முழு உலகமும் பண்டிகை நாட்களுக்கு எருசலேமை நோக்கி பயணிக்கும். இங்கு குறிப்பிடாத ஒன்று, எந்த நாட்டிலிருந்தாவது ஆளுநரோ அல்லது பிரதிநிதிகளோ வரவில்லை என்றால் அந்த தேசத்திற்கு மழை வராது என்று வேதாகமம் கூறுகிறது. கம்பல்சரி ஃபீஸ்ட் டு த என்டையர் வேர்ல்ட் டு தி ஹோலி லேண்ட் ஜெருசலேம். கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகால ஆட்சியின் போது உலகம் எப்படி இருக்கும் என்பதற்கான சிறு முன்னோட்டத்தை பார்க்கலாம். ரெவலேஷன் ஸ்டடி அப்போ நான் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. சிங்கம் ஆட்டுக்குட்டியோடே படுத்து கொள்ளும், ஏசாயா 11:6. குழந்தை பாம்போடு விளையாடும், ஏசாயா 11:8. போர் என்பதே பூமியில் இருக்காது, மீகா 4:3. 100 வயதில் இறக்கும் ஒருவர் இளவயதில் மரித்தாரே என்பார்கள், ஏசாயா 65:20. பாவம் இருக்கும், ஆனால் சாத்தான் கட்டப்படுவான். அதாவது அந்நாட்களில் சாத்தான் எவனையும் பாவம் செய்ய தூண்ட முடியாது. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. இமை பொழுதில் நியாய தீர்ப்பு வரும், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3, 4. சங்கீதம் 72 1 முதல் 4. இதை அமல்படுத்த போவது யாரு? நீங்களும் நானும். ரெவலேஷன் ஸ்டடியை பாருங்க. ஆதாமின் காலத்திலிருந்து
மனிதகுலம் காணாத அற்புதமான நாட்களை வெகு விரைவில் நாம் பார்க்கப் போகிறோம். ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பதிவை முடிவு செய்வதற்கு முன்பு நாம் இந்த புத்தகத்தை கடந்து வந்த பாதையை சில மணித்துளிகளில் நினைவு கூறலாம். முதல் 6 அதிகாரங்கள் ஜெகரியா தீர்க்கதரிசியிற்கு ஒரே இரவில் கிடைத்த பிரமிக்க வைக்கும் 8 தரிசனங்கள். அநேக ரகசியங்கள் அதில் வெளிப்பட்டது. 7ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படிவதற்கு பதில் போலி உபவாசத்தை வெறுத்து மிகுந்த கோபத்திற்கு ஆளாகி தக்க தண்டனை அளித்தார் யாவே. அதே யாவே 8ஆம் அதிகாரத்தில் மனமிறங்கி தன்னுடைய அன்பின் நிமித்தம் தனது ஒரே குமாரன் மூலமாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கான வழியை எடுத்துரைப்பதே ரட்சிக்கப்பட்ட நாம் செய்ய வேண்டிய வேலை. வாஞ்சையை பாரத்தோடு அவரிடம் தெரிவியுங்கள். அடுத்த நகர்வை அவரே கூறுவார். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். Shalom. God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 லலலா 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 லலலா.